தாய் தண்ணி கூட தாயி. கொஞ்சம் இரு, இத கொண்டு வர. இந்த வயிற்றுல சுமைய வச்சுக்கிட்டு படபடன்னு ஓடி வரப்படா தாயி, மெதுவா வரணும். நீ நல்லா இருக்கணும் தாயி. ஆமா, நான் உண்டா இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நாங்க சோசியம் சொல்றவங்க தாயி. ஆமா, நீ என் கைய கூட பாக்கலையே. முருகன் துணையால முகத்தை பார்த்தாலே முன்ன நடந்ததையும் இனிமே நடக்க போறதையும் சொல்லிடுவோம் தாயி. அப்படியா? அப்படின்னா எனக்கு பிறக்க போறது ஆனா பொண்ணான்னு சொல்ல முடியுமா? ஆனதான் பிறக்க போகுது. உன் வயசுல அந்த வெண்ண திருநாள்ல கிருஷ்ணன் அவன் தான் பிறக்க போறான் தாயி. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? அந்த கிருஷ்ணன் பிறந்ததும் தாய் மாமனை கொன்னா, உன் வயிற்றுல வளர்ற கிருஷ்ணன் பிறக்கிறதுக்கு முன்னே தாய் மாமனை கொன்னு இருக்கணும் இல்ல? என்ன சொல்ற நீ? நடந்ததான் தாய் சொல்லுத. எங்க கைய காட்டு. போன மாசம் உன் கூட பிறந்தத அல்ப ஆயுசுல போயிருக்கணும் இல்ல? உன் கையில சொல்லுதா அத்தா? ஆமா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதா? ஐயோ, கொஞ்சம் கூட வா. இந்த போட்டோ கொஞ்சம் பாரு. நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு புரியுது தாயி. முதல்ல இருக்க 3 பேருடைய விதி முடிஞ்சு போச்சு. மத்த 2 பேரும் விதியோட என்ன விளையாடிட்டு இருக்காங்க. என்ன சொல்றமா? ஆச்சரியமா இருக்கா? உண்மையத்தான் ஆத்தா சொல்லுதேன். அந்த 3 பேரும் வரிசையா சொல்லி வச்ச மாதிரில செத்து போயிருக்காங்க. உனக்கு எப்படி தெரியும்? நாங்க வேடுவர் குலம். வேறவன் வந்து பதில் சொல்லுதான். அந்த படத்துல இருக்கவங்க எல்லாரும் வலிய போய் விளைய செய்தவங்க. வேதனையை அனுபவிச்சுத்தானே தீரணும். அதுதானே அத்தா விதி. ஐயோ, நல்லா பார்த்து சொல்லுங்க. அந்த போட்டோல இருக்கிற எல்லாருமே செத்துதான் தீரணுமா? அதுல உனக்கு என்ன அத்தா சந்தேகம்? அப்படின்னா அந்த பனங்காட்டு சாமியார் சொன்னது பொய்யா? பனங்காட்டு சாமியார் என்ன அத்தா சொன்னாரு? அவங்க எல்லாரும் ஒரு கர்ப்பிணி பொண்ணோட சாபத்துக்கு ஆளாயிருக்காங்க. அதனால அந்த போட்டோல இருக்கிற எல்லாருமே புத்திர பாக்கியம் இல்லாம சாக போறாங்கன்னு சொன்னாரு. இப்ப நான் உண்டா இருக்கேன். என் புருஷனுக்கு புத்திர பாக்கியம் வரப்போகுது. அதனால அவர் சாக மாட்டாருங்கிற நம்பிக்கையில இருந்தேன். அந்த நம்பிக்கையில மண்ணை அள்ளி போட்டுட்டியே. இப்ப நான் யார் சொல்றத நம்புறது? அந்த பணக்காட்டு சாமியார் சொல்றதையா இல்ல நீ சொல்றதையா? பணன்னு பேசுறதுனால விதியோட பாதையை மாத்த முடியுமா தாயி? சாமியார் சொல்லிட்டா சாதுல இருந்து தப்ப முடியுமாக்கும்? கொஞ்சம் நில்லுங்க. சாமியார் முடியும்னு சொன்னாரு. அதனாலதானே இந்த தகட மாட்டி வச்சிருக்க. தகடுனால தலை விதியை மாத்த முடியும்னா ஒவ்வொரு வீட்லயும் கதவுக்கு பதிலா தகடு எல்லாம் மாட்டி வைப்பாங்க. அம்மா, அப்படின்னா இப்ப என் புருஷனை காப்பாத்த வழி? எனக்கு தெரிஞ்ச சொல்லுதான் தாயி. அந்த படத்துல இருக்காரு, அவங்க வருஷப்படியா செத்துக்கிட்டு வராங்க. அதுவும் ஒரு சங்கிலி தொடர்பா வந்துகிட்டு இருக்கா அத்தா. அதனாலதான் கேக்குறேன், அந்த வரிசையில இருக்கிற என் புருஷனை காப்பாத்துறதுக்கு என்ன வழி? ஒரே வழிதான் தாயி. நடுவில் இருக்கிற உன் புருஷனை நகர்த்தி வச்சிட்டு அந்த சங்கிலி தொடரை நீயே முடிச்சிரு. நீங்க சொல்றது எனக்கு புரியல. காத்தா, நம்ம கழுத்துல போட்டுக்க தங்க சங்கிலியில ஒரு கண்ணி தேவைப்பட்டா என்ன செய்தோம்? கொலரார வெட்டி எடுத்து வச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கிறோம் இல்ல? அதே மாதிரி உன் புருஷன் அந்த சங்கிலி தொடர்ல இருந்து வெட்டி எடுத்து வச்சிட்டு மீறி இருக்கிற விதிய நாமே முடிச்சிருந்தாத்தா. ஐயோ, கடைசியில இருக்கிற விதிய என் கையால முடிக்க சொல்றீங்களா? அப்படின்னா ராஜாவை என் கையால தப்பாச்சேன்னு நினைக்கிறியா தாயி? அந்த சாமியார் கொடுத்த தகர கழட்டி எரிஞ்சிட்டு தைரியமா போயிட்டு வாத்தா. விதிய முடிச்சிட்டுன்னு ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க. அம்மா, நான் ஒரு பொண்ணு. வேற ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க. அந்த போட்டோல கடைசியா இருக்கானே ராஜா, அவன் என் கூட பிறந்தவ மாதிரி. அவனை நானே கொண்டவன் உயிர் வேணும்னா கண்டவன் உயிரை பத்தி கவலைப்படக்கூடாது தாயி. எத்த தின்னா பித்தம் தெரியும்னு நீ இருக்க, இத்த தின்னாத்தான் பித்தம் தெரியும்னு நான் சொல்லுவேன். அப்புறம் உன் கையில இருக்காத்தான் நான் வாரேன். அம்மா, முகத்துல சவக்கல் இருக்கிறவங்களை மட்டும்தான் நான் வரைவேன். என்ன நம்பு சாந்தி. கர்ப்பிணிய கொலை செஞ்சு சாபத்துக்கு ஆளான இந்த 5 பேரும் புத்திர பாக்கியமே இல்லாம இந்த பூமியில சாவாங்க. கொண்டவன் உயிர் வேணும்னா கண்டவன்
பத்தி கவலைப்படக்கூடாது தாயி. எத்த தின்னா பித்தம் தெரியும்னு நீ இருக்க, இத்த தின்னாத்தான் பித்தம் தெரியும்னு நான் சொல்லுவேன். அப்புறம் உன் கையில இருக்காத்தான் நான் வாரேன். தெய்வமே, என்னையே இப்படி சித்திரவதை செய்யற, பைத்தியக்கார மாதிரி ஆகிட்டியே. இத பாரு, எனக்கு என் புருஷன் தான் முக்கியம். அவர் கட்டின தாலி என் கழுத்துல நிலைக்கணும். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அதோட அப்பாவை நான் காட்டி ஆகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராயிட்டேன். இத பாரு, இந்த 2 சீட்டை முன்னால போடுறேன். அதுல என்ன இருக்கும் அந்த மாதிரியே நடந்துக்கிறேன். ஒண்ணுல ராஜாவை கொன்னுடன்னு எழுதியிருக்கேன், இன்னொன்னு கொல்லாதன்னு எழுதியிருக்கேன். அப்புறம் அப்புறம் உன் கட்டளைப்படி யாரது? பானு? எப்படியா பயமுறுத்துறது? ஐயோ விடுக்கா. இந்த பாரு, இந்த 2 சீட்ல ஒண்ணு. என்னக்கா வந்தது வராதுமா? ஓ, பிறக்க போறது ஆனா பொண்ணான்னு சீட்டு போட்டு பாக்குறியா? முதல்ல எழுதி குடுமா. இந்த அக்கா, நீ நினைச்சதான் அதுல இருக்கும். வேணா பாரு. ராஜாவை கொன்று விடு. எனக்கு காபி வேணாம், தம்ஸ் அப். Better 1 coffee and 1 thumbs up. மாப்ள, nowadays நான் காபி சாப்பிடுறது இல்ல. அப்படியே? உனக்கு பிடிச்சது நீ கேட்ட, அதுல என்ன இப்போ? சரி, வேலை கிடைச்சாச்சு. இப்போ நீ எங்க தங்க போற? அதான்டா தெரியல, சீப்பா ரூம் பார்த்து தங்கணும். சீப்பா ரூமா? எதுக்குடா? மாப்பிள்ளை வீட்லயே வந்து தங்கு. மாப்பிள்ளையா? எனக்கு எதிரா மாப்பிள்ள? நீ என்ன மாப்பிள்ளை தானே கூப்பிடுவேன், என் வீட்லயே வந்து தங்கு. உன் வீட்லயா? சரியா வராது மாப்பிள்ள. ஏன் சரியா வராது? மாப்பிள்ள, நீ புதுசா கல்யாணம் முடிச்சவன், நான் ஏன் கரடி மாதிரி? ஓகே, கரடி இல்லாத போதுதான் பூஜை. மாப்பிள்ள, நான் எப்பயுமே இருப்பேன். அப்படியா? ஒண்ணு பண்ணு, டெய்லி நீ நைட் ஷிஃப்ட் போயிடு. வேணா டிக்கெட் நானே ரிசர்வ் பண்ணி தரேன். மாப்பிள்ள, சின்ன வயசுல இருந்தே நானும் சாந்தி ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம், காலேஜ்ல ஒன்னா படிச்சோம். அவ்வளவு ஏன், உங்க 2 பேருக்கு லவ் லெட்டர் பாஸ் பண்ணதே நான் தான். இல்லைங்கள, இருந்தாலும் கல்யாணம் ஆயிட்டாலே பொம்பளைங்க மாறிடுவாங்க. அதனால நான் ரூமே பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. நோ நோ நோ, யூ ஆர் ஜஸ்ட் இன்சல்டிங் மீ. நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். மத்த பொம்பளைங்க எப்படியோ, ஆனா நம்ம சாந்தி அப்படி இல்ல. யூ ஆர் கமிங். நீ என் வீட்லயே வந்து தங்கு, உனக்கு கிடைக்கிற மரியாதையே வேற. ஓகே சாந்தி, நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு பாரு. யாரு? ஹாய் சாந்தி. சாந்தி, என்ன சாந்தி, வீட்டுக்குள்ள வந்தவன வான்னு கூப்பிடாம மலைச்சு போய் பாக்குறேன். அதான் வந்தாச்சு, வான்னு வேற கூப்பிடணுமாக்கும். நான் தான் அப்பவே சொன்னதுல, கல்யாணம் ஆனவங்க தனிமையை விரும்புவாங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ண நான் விரும்பல. உன் ஒய்ஃபுக்கு என்ன கண்டாலே பிடிக்கல. இட்ஸ் நாட் டூ லேட். நான் ஹோட்டலே தங்கிக்கிறேன். நம்மளும் ஆபீஸ்ல தினம் சந்திக்க போறோமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அவ ஏதோ ஒரு மூட்ல சொன்னது நீ பெருசா எடுத்துக்காது. அதுக்கெல்லாம் மாப்பிள்ள நான் நோ, என்னோட நட்பை நீ இழக்கணும்னா நீ வெளியே போய் தங்குறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனம் இல்ல. பாலு, என் ரூம் எங்க இருக்கு? That's good. Come.
தேங்க்ஸ்ரா மாப்ள. எனக்கு பிடிச்ச ட்ரிங்க ரெடியா வச்சிருக்கியே.